ஃபீனிக்ஸ். அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்கள் ஜெயிக்கிறதா? Taste Daily. Taste the Daily. Meenakshi College of Nursing, Mangadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc and Post-Basic BSc. ஸோ இந்த வீடியோவில் ஃபீனிக்ஸ் வீழான் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஆக்ஷன் ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்த அனல் அரசு மாஸ்டர் இந்த படத்தில் வந்து டேரக்டராக இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு, டீசர், ட்ரெய்லர் எல்லாமே நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, ரத்தம் திரிக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படமாக இருக்க போகுது. ஏன்னா மாஸ்டர் வந்து ஆல்ரெடி ஆக்ஷன் எப்படி பண்ணுவார் நம்மளுக்கு தெரியும். பட் அவரோட டேரக்ஷனில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ அதை வந்து இந்த படம் வந்து முதல்ல இருந்தே டீசர் ட்ரெய்லரில் ப்ராமிஸ் பண்ணியிருந்தது. அந்த அவுட்புட் அப்படியே படத்துலேயே வந்திருக்கு. பட் எல்லாருக்கும் இருக்க ஒரு பெரிய கொஸ்டின், ஆக்ஷன் சீக்வன்சஸ் தவிர, ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து மாஸ்டருக்கு ஒரு கை வந்த கலை, அவரோட ஜோன் அது. அதை தாண்டி இந்த படத்தோட கதை, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, லவ், மற்ற அந்த ரொமான்ஸ் போர்ஷன்ஸ்லாம் எப்படி எடுக்க போறாரு அப்படிங்கிற டவுட் இருந்தது. ஸோ இதில் எதெல்லாம் ஒர்க் ஆச்சு, ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டன்ட் சீக்வன்சஸ் அண்ட் மியூசிக். சாம் சிஎஸ் வந்து த்ரூ அவுட் த மூவி அந்த ராவான அந்த லொக்காலிட்டிக்கு ஏற்பட்ட ஒரு மியூசிக் வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு. அது நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸை எலிவேட் பண்ணியிருந்தது. அண்ட் யங் ஹீரோவான சூர்யா சேதுபதிக்கும் ஒரு இன்ட்ரோலேருந்து ஆகட்டும் எல்லாமே வரும்போது அந்த மியூசிக் வந்து ஒரு பார்ட் ப்ளே பண்ணிகிட்டே இருந்துன்னு சொல்லணும். ஸோ அவங்க முதல்ல சொன்ன மாதிரி சாம் சிஎஸ் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தார். அண்ட் ஸ்டண்ட்டு, இந்த படத்தில் ஸ்டண்ட்டு தான் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டாலும் சண்டை வந்து சும்மா நடக்க முடியாது, அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். பட் நம்மளுக்கு வந்து இன்டர்வல் வரைக்கும் பேக் டு பேக் வந்து ஃபைட் சீக்வன்சஸ் வந்துட்டே இருக்குது. லிட்ரலி 1 மணி நேரம் 10 நிமிஷம் இன்டர்வல் அப்படின்னா அதில் 10 நிமிஷத்தை விட்டிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஃபைட் மட்டும்தான். ஸோ ஆக்ஷன் லவர்ஸ்க்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டாக இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ், இந்த கதை, இந்த ஹோல் சண்டை எதுக்காக நடக்குது, என்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் ஓவராலாக எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படமாக இருந்தது. அதை தாண்டி கதை வந்து நம்ம ஒரு சில வாட்டி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ ஆனாலும் இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க கொண்டு போயிருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் காக்காமுட்டை விக்னேஷ் வந்து அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான், பட் கரெக்டாக பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். நிறைய கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வரலட்சுமி சரத்குமாரோட ரோல் ஆகட்டும், அதே மாதிரி முத்துக்குமாரோட ரோல் ஆகட்டும், சார்பட்டா பரம்பரையில் தனிகா ரோல் ப்ளே பண்ணியிருப்பார்ல அவரோட கேரக்டர் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து படத்தை ரிவால்வ் பண்ணி வருது. சம்பத்தன் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு அவங்கவுங்க அந்தந்த ரோலுக்கு கரெக்டாக டெய்லர் மேடாக இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து அனல் அரசு மாஸ்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுங்க. ஏன்னா அந்த காஸ்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த கேரக்டர் எந்த இடத்துல கரெக்டாக இருப்பாங்கன்னு போட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு ஆக்டிங் வந்து சூப்பராக வாங்கியிருக்காரு. ஸோ ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின் போது ஆல்ரெடி அந்த ஸ்டண்ட் கொரியோகிராஃபி அதெல்லாம் பண்ணியிருப்பாரு. அதில் அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் டேரக்டராக எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அது நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. ஏன்னா நிறைய சீன்ஸ் வந்து அந்த ஸ்டேஜிங்கும் சரி, அந்த சீக்வன்ஸிங்கும் நல்லா பண்ணியிருந்தாரு. கமிங் டு த ஹீரோ, ரொம்ப சின்ன பையன், முதல்ல வந்து நிறைய பேசிட்டாரு. அப்புறம் ப்ரெஸ் மீட்டில் வந்து அந்த கான்ட்ரவர்சியாக பேசினது அதெல்லாம் வச்சு நிறைய பேர் வந்து அவர் இன்னும் ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரீசெண்டாக கூட வந்துட்டு அவருக்கு பேரெல்லாம் கூட ஏதோ கொடுத்துருந்தாங்க, சூவிங்கம் ஸ்டாரு என்னென்னமோ சொல்லி ஒரு ஹேட்ரடை வந்து கக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நடிகரோட பையன் இதெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம வந்தால் நெப்போட்டிசம் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவரோட பேஷன் ஆஃப் பண்ணிட்டு வீட்டிலே இருக்க முடியாது. அவருக்கு நடிக்கணுங்கிறது இருக்குது. ஸோ அதை தாண்டி அவர் வந்திருக்காரு. அதுக்கான உழைப்பை போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி அந்த ஹார்ட் ஒர்க் வந்து தெரியுது. ஏன்னா இப்போது ஃபைட் பண்ணணும் அண்ட் வெயிட்டை வந்து குறைச்சிருக்காரு. அனல் அரசு மாஸ்டர் இன்டர்வியூஸில் சொன்ன மாதிரி அவரோட வெயிட்டை வந்து பயங்கரமாக டிராஸ்டிக்காக கம்மி பண்ணி அந்த மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸும் கற்றுக்கிட்டு மொத்தமாகவே அந்த டீம் போட்ட உழைப்பு வந்து நமக்கு தெரியுதுன்னு தான் சொல்லணும். பட் ஹீரோவாக கன்வின்சிங்காக இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ வில் லீவ் இட் டு த ஆடியன்ஸ் தான். ஏன்னா இப்போ எனக்கு பார்க்கும்போது அந்த கதைக்கு அது கரெக்டாக இருந்தது. ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையனோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது, அந்த பையன் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவான் அப்படின்னு. பட் கொஞ்சம் லார்ஜர் தன் லைஃப் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன பையன் பார்க்கும்போது 12th படிக்கிற பையன் படத்தில் சொல்கிறாங்க, அவனால் அத்தனை பேரை வெட்ட முடியுமா, அத்தனை பேரை சண்டை போட்டு அடிக்க முடியுமா. லிட்ரலி ஒரு விஷால் சாரோட படம் பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு பூஜை படத்தில் விஷால் சார் அப்படி நடுவில் நிப்பாட்டிட்டு சுற்றி எத்தனை பேர் வந்தாலும் விஷால் சார் வந்து அடிச்சு எல்லாரையும் தும்சம் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பார்த்துருப்போம். அது அவரோட ஹைட்டுக்கும் அவரோட வெயிட்டுக்கும் வந்து கன்வின்சிங்காக இருந்தது. பட் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காட்டும்போது இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக காமிச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஃபீலாக இருந்தாலும் ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்துட்டு ரொம்ப லார்ஜர் தென் லைஃபாக இருந்தது ஒரு சின்ன குறையாக இருக்கலாம். பட் மற்ற கேரக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வரலட்சுமிக்கு வந்து ஒரு ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான் இருந்தது, ஆனால் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது முத்துக்குமாரோட கேரக்டர். ஒரு மாதிரி நல்லவர் தான், ஆனால் நல்லவருங்கிறதுக்காக நல்லவர் இல்லை, கெட்டவங்களுக்கு எதுக்கிறதுக்காக அவர் நல்லவர் ஆகிட்டார். ஸோ அவரோட சைடு வந்து அவர் நல்லவராக ஆக்கிடுச்சு. அப்படி ஒரு கேரக்டர் ரொம்ப ஜாலியாக ஒரு சின்ன சின்ன போர்ஷன்ஸில் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கும். அப்போ ஒரு டான்ஸ் ஆடுறதாகட்டும், அது மாதிரி குட்டி குட்டி இடத்துல வந்து அவர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. மற்றபடி இந்த ஜெயில் போர்ஷன்ஸில் ஒரு பெரிய ஜெயிலில் ஒரு கேங் இருக்கும். அந்த கேங் கிட்ட வந்து ஒரு சின்ன பையனை விட்றாங்க. அவங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு தெரியும் ஹீரோ அடிச்சிருவாருன்னு. பட் அவங்க பில்டப்ஸ் எல்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஒரு புது ஹீரோவுக்கு பயங்கரமான இந்த பில்டப்ஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது இன்றைக்கி இருக்க சிச்சுவேஷனில் நம்ம ஆடியன்ஸ் எந்தளவுக்கு ஏற்றுப்பாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து பெரிய ஸ்டார்ஸாக இருக்கும் போதே பில்டப் வேணாம், சிம்பிளாக வந்து கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துல வந்து ஒரு புது ஹீரோ, ஒரு அறிமுக ஹீரோ, அவரோட இன்ட்ரோவே வந்து சிவாஜி த பாஸ் மாதிரி மூஞ்ச மூடி ஜெயிலுக்குள்ளே கூட்டு போகிறதாகட்டும், அவர் ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பில்டப் ஆகட்டும், ஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் வர அந்த இம்பாக்டான அந்த பில்டப் இருக்கட்டும், இது எல்லாமே பண்ணும்போது
ஓகே இதை இன்னைக்கு ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிற டவுட் நம்மளுக்கு வந்தாலும் அந்த கதைக்கு அது ஓகேங்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க. பட் அது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு ஆடியன்ஸ் தான் சொன்னோம். என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. இப்போது முத்துக்குமார், வரலட்சுமி இவங்களெல்லாம் தாண்டி இன்னொரு ஒன் ஆஃப் த வில்லனில் லாஸ்ட்டில் அவர் தான் வில்லனே. ஷெரீஃப் அப்படிங்கிறவர் வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. 2 லுக் இருந்தது அவருக்கு. பட் லாஸ்ட்டில் வந்து அந்த சைக்காட்டிக் அந்த டெரிஃபைங்காக இருந்தார். அண்ட் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. நிறைய பேரை கூட்டம் சேர்த்துக்கிட்டு போகும்போது அந்த ஃபைட் சீக்வன்சஸ் எடுத்த இடம், அந்த கிளைமேக்ஸ்க்காக அவங்க போட்ட செட்டா இல்லை என்னன்னு தெரியல, சூப்பராக எடுத்திருந்தாங்க. நிறைய அந்த ஃபயர் அந்த கேவ்ஸில் வந்து அந்த ஸ்டண்ட் நடந்தது. நிறைய பேர் வந்து அனல் அரசு மாஸ்டர் கை காலை உடச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரோட டீமுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நல்ல ஸ்டண்ட்டுக்கு ஃபோக்கஸ் இருக்க ஒரு படம், நல்ல ஸ்டண்ட்டுக்கு வெயிட்டேஜ் இருக்க ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஃபீனிக்ஸ் எப்படிப்பட்ட ஒரு படம், இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸால் பார்க்க முடியுமா, இந்த ஆடியன்ஸ் பார்க்க முடியுமா அப்படிலாம் தெரில. ஆனால் இது கண்டிப்பாக வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் லவர்ஸ்க்கு போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். மற்றபடி அந்த பையன் மேலே வந்து நிறைய ஹேட்ரட் இருந்தாலும் ஒரு படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சின்ன பையன் ஏதோ தெரியாமல் பேசிட்டான், அதுக்கப்புறம் அதை வந்து ரியலைஸும் பண்ணிட்டான். அதெல்லாம் தாண்டி பார்க்கும்போதே நிறைய இந்த கோபி சோதகர் மீம்ஸ்லாம் பார்த்தோம். யாரா அவன் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான மீம்ஸ்லாம் போட்டு நிறைய வந்து ஹேட்ரடை பரப்பிட்டே இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து அவங்க அப்பாவையும் சேர்த்து ஹேட்ரடை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு ஒரு படமாக வெளியே பேசினது வெளியேங்கிறத வச்சுட்டு ஒரு படமாக பார்த்துட்டு அவங்க கருத்து என்னன்னு சொல்லுங்கள். ஸோ என்னோட கணிப்புப்படி இந்த படம் வந்து எனக்கு டு அன் எக்ஸ்டென்ட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் பீங் அன் ஆக்ஷன் ஃபிலிம் லவர், எனக்கு இந்த படம் வந்து ஆக்ஷனுக்காக மட்டும் பிடிச்சது. பட் ஸ்டோரி பிளாட்லாம் நான் சொன்ன மாதிரி முன்னாடி நான் நிறைய வாட்டி பார்த்துட்டேன். தட்ஸ் இட். ஸோ இன்னொரு ரிவ்யூவில் மீண்டும் ஒரு தடவை சந்திப்போம். விடைபெறுவது உதய்.